கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லேவியராகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்திலே 10லேருந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து அழகாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் மருமகளோடு சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள். அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடும் சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த இருவரையும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவர்களையும் அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும். ஒருவன் மிருகத்தோடு புணர்ச்சித்தால் அவன் கொலை செய்யப்பட கடவர். அந்த மிருகத்தையும் கொல்ல கடவர்கள். ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவர்கள். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இவைகளின் இரத்த பழி அவைகளின் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் தகப்பனையாவது தன் தாயாவது குமார்த்தியாய் இருக்கிற தன் சகோதரியை சேர்த்து கொண்டு அவளுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் ஜனங்களில் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் சூதக ஸ்திரியோடு சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதர ஊட்டை திறந்து அவளும் தன் உதர ஊட்டை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். உன் தாயினுடைய சகோதரியும் உன் தகப்பனுடைய சகோதரியும் நிர்வாணமாக்காயாக. அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானப்படுத்தினான். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடு சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான். அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள். சந்தானம் இல்லாமல் சாவார்கள். ஒருவன் தன் சகோதரனின் மனைவி விவாகம் பண்ணினால் அது அசுத்தம். தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான். அவர்கள் சந்தானமற்று இருப்பார்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவை கை கொண்டு நடங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாதுங்க. இப்படி செய்தால் அவங்க தன்னுடைய ஜனத்திலேருந்து என்ன செய்வார்? அறுப்புண்டு போக பண்ணுவார். அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்யுங்க, அவர்களை இருவரையும் அக்கினியில் போடுங்க. இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆணோடும் பெண்ணோடும் மிருகத்தோடும் தகாத முறை ஒரு பெண்ணு ஒரு ஆண் ஒரு தாயோடும் மகளோடும் விபச்சாரம் செய்கிறது. இப்படி எவ்வளோ அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யாதபடி உங்கள் சரீரத்தை ஆத்மாவை காத்துக்கொள்ளும். சரிங்களா? தேங்க்யூ.